துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, கேருபீன்கள் மத்தியிலும் செராபீன்கள் மத்தியிலும் அப்பா நித்தமும் போற்றப்படும் எங்கள் தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலும் கூட உம்மை போற்ற நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இதோ நீர் எங்க மத்தியில எழும்பி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட நீர் வெளிப்பட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வேளையிலும் கூட பரிசுத்த ஆவியானவரே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. எங்க ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையை கொண்டு நீங்க தேற்றும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கிற பகுதி சங்கீதம் 7வது அதிகாரம். நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு ஒரு நான் தலைப்பை கொடுக்கிறேன். Let us sing praises to the righteous name of the Lord. கர்த்தருடைய நீதியின் நாமத்தை நாம் போற்றி துதிப்போம் வாருங்கள் என்கின்ற தலைப்பை நான் கொடுக்கிறேன். நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம் சங்கீதம் 6 முந்தின அதிகாரத்தில் தாவீது அவர் பாவம் செய்ததின் நிமித்தம் ஆண்டவர்கிட்ட எப்படி ஒரு மன்னிப்பை கேட்டு அவர் மனம் திரும்புதலுக்கு நேராக அவர் தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டார், மீட்பை பெற்றுக்கொண்டார் என்பதை குறித்து பார்த்தோம். அதனால் கர்த்தர் அவரை ரட்சித்து அவரை காப்பாற்றினார். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதம் 7வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா இதை எதை பற்றி என்றால் ஆண்டவருடைய ரட்சிப்பு கிடைக்கும்படிக்கு மீண்டுமாக அவர் தேவனை நோக்கி அவர் சத்தமிடுவதை நாம் பார்க்க முடியும். இந்த சங்கீதம் சந்தோஷத்தில் மாத்திரம் பாடப்போகிற ஒரு சங்கீதம் கிடையாது. தாவீதுடைய சங்கீதங்கள் பார்த்தோம் என்றால் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரித்து எல்லா சூழ்நிலையிலும் அவரை போற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 7வது சங்கீதம் ஒரு புலம்பலின் சங்கீதமாக இருக்கிறது. கர்த்தருடைய நீதியும் அவருடைய நியாயத்தை கேட்கிற சங்கீதமாய் காணப்படுகிறது. நமக்கு தெரியும் தாவீது ஒரு ராஜாவாய் இருந்தும் அவருடைய வாழ்நாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாவாய் அபிஷேகம் செய்யப்படுவதற்கு முன்பாக சவுல் மூலமாக துரத்தப்பட்டு அவர் இருந்தார். ராஜாவாய் அபிஷேகம் செய்து அவர் ஸ்தானத்திற்கு வந்த பிறகும் தன்னுடைய மகனாகிய அப்சலோமின் நிமித்தம் அவர் துரத்தப்பட்டிருந்தார். அவர் வாழ்நாள் முழுவதும் ஒரு நிந்தை நிறைந்த ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியும். ஆனாலும் கூட இந்த தாவீது பார்த்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை மாத்திரமே அவர் சார்ந்து உறுதியாய் கர்த்தரை பற்றி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை நிச்சயம் யார் மேல் இருக்கிறது? உலகத்தின் மீது இருக்கிறதா, இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து நாம் இருக்கிறோமா? நம்மளுடைய எல்லா சூழ்நிலையிலும் நம் தேவனாகிய கர்த்தரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நான் அவனுக்கு பூரண சமாதானத்தை கொடுப்பேன் என்று தாவீது பாடினது நிமித்தம் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைபெற்று கொண்டிருக்கிறார். நம்ம எல்லா சூழ்நிலையிலும் அவரை சார்ந்து இருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொள்ளலாமே. உதாரணமாக அவர் இளம் வயதில் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனால் அந்த ஸ்தானத்துக்கு வரவில்லை. சாமுவேலால் அபிஷேகம் செய்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் பிறகுதான் அவர் அந்த ராஜா என்கின்ற ஸ்தானத்திற்கு வருகிறார். ஆனால் அதற்கு முன்பாக அவருக்கு எவ்வளவோ உபத்திரவம். சவுலின் நிமித்தம் பார்த்தீங்கன்னா தாவீது ஒவ்வொரு நாளும் நிந்திக்கப்பட்டு அவருடைய ஜீவனே ஒரு கொள்ளை பொருளாக ஆண்டவர் காப்பாற்றுகிறார். அடுத்தது அந்த ஸ்தானத்திற்கு வந்த பிறகும் பார்த்தீங்கன்னா நிம்மதி கிடையாது. அவருடைய மகன் அப்சலோம் எழும்பி தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாகவே அநேக காரியங்களை செய்து தாவீதை துரத்துவதை பார்க்கிறோம். ஆனாலும் கூட தாவீது தன்னை தானே கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டானாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம உடனே என்ன பண்றோம்? கவுன்சிலிங் கேட்குறோம், மனுஷங்களை தேடி போறோம், இல்லை நம்ம பல முயற்சிகளை நம்ம எடுக்கிறோம். ஆனால் நம்மை நாமே கர்த்தருக்குள்ளே திடன்படுத்தி கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் சில ப்ராசஸ் அனுமதிக்கும் போது நம்மை நாமே அதில் ஷைன் பண்ண முடியும். இப்போ தாவீதுக்கு கூட எத்தனையோ பரீட்சையை ஆண்டவர் முன்பாக வைத்தார். அந்த சூழ்நிலையில் கூட பார்த்தீங்கன்னா தாவீது உடைந்து போய்விடலை. அவருடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் என்ன பண்ணுறாங்க? கொள்ளையிட்டு எதிரிகள் கொண்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் கூட
ஆண்டவரை நோக்கி அவர் அபாயமிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே நான் அந்த சேனையை பின்தொடரட்டுமா, நான் என்னுடைய பொருட்களையும் என்னுடைய பிள்ளைகளையும் என் மனைவிகளையும் நான் மீட்டுக்கொள்ளுவனான் என்று கேட்கும் போது கர்த்தர், நீ போ, நான் உன்னோடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ அந்த ப்ராசஸ்லையும் ஆண்டவர் அவரை மோல்டு பண்றாரு. ஹல்லேலூயா. எப்படி ஒரு களிமண்ணை அந்த கூயவன் எடுத்து அதை அழகா உருவாக்கி அதை மோல்டு பண்ணி அந்த ஷேப்புக்கு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பானை செய்யணும்னா அந்த ஷேப் செய்யணும்னா எளிதாக வந்துடாது. அந்த மாவு எடுத்து அதை கேற்று அந்த அந்த ஸ்தானத்தில் வைத்து அதை பிசைந்து அதை உடைத்து எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் கட் பண்ணி அந்த ஷேப்க்கு கொண்டு வர கொஞ்சம் தாமதமாகும். அந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படிதான் தாவீதையும் கர்த்தர் ராஜாவாய் ஸ்திரப்படுத்துவதற்கு, அவரை உண்மையுள்ள ஒரு மனுஷனாய் மாற்றி பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு ஆண்டவர் சில பரீட்சைகளை வைத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவும் நம்முடைய ஸ்தானத்தில் நம்மை நிற்க வைப்பதற்காகவும் கர்த்தர் சில பாடுகளை அனுமதிப்பார். ஹல்லேலூயா. ஆனாலும் கூட நம்மை கர்த்தருக்குள்ள நம்ம திடப்படுத்தி கொண்டு நாம் நிலையாய் நிற்கும் போது நாமும் தாவீதை போல பலருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம். ஹல்லேலூயா. இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறோம், இந்த நாளில் தாவீது மனுஷர்களால் துரத்தப்படும் போது இந்த புலம்பலின் பாட்டை அவர் எழுதுகிறார். இன்றைக்கு ஒருவேளை நமக்கு மனுஷபூர்வமான எதிரிகள் இல்லைனா கூட நம்மையும் சில காரியங்கள் துரத்தி கொண்டு தான் இருக்கிறது இல்லையா? நம்மளுடைய அன்றாட கமிட்மெண்ட் நம்மளை துரத்தி கொண்டே இருக்கிறது. வேலை ஒரு அடிமைதனத்தை போல நம்மளை துரத்துகிறது. கடன் பிரச்சனை துரத்துகிறது. நோய், சில பேருக்கு நோய், பலவீனங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் துரத்தி கொண்டிருக்கிறது. முக்கியமாக ஃபினான்ஸ் விஷயத்தில் நம்ம நல்லா சம்பாதிக்கணும், நம்ம நல்லா வாழணுன்றதுக்காக நாமும் கூட சில காரியங்களை தேடி நாம் போய் கொண்டு தான் இருக்கிறோம். அதெல்லாம் காட்டிலும் இந்த நாளில் நம்மளுக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா, அன்றாட சராசரி தேவைக்காக கூட நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். கேஸ் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறோம்? அதை பின்தொடர்வதற்கு எத்தனையோ ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்காக அது கிடைக்கலன்னா கூட என்ன பண்ணுறோம்? நம்ம சில காரியங்களை நம்ம தேடிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அதெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வைத்து கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை திடப்படுத்தி கொண்டு அவரையே சார்ந்து இருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நிலை நிற்க செய்வார். ஹல்லேலூயா. இதை மொத்தம் நான் 5 பகுதிகளாய் நான் பிரிக்கிறேன். 1-2 ட்ரஸ்ட் இன் காட் டெலிவரன்ஸ், ஆண்டவருடைய ரட்சிப்புக்காக அவரை நாம் நம்பி அவரை சார்ந்திருக்க வேண்டும். 3-5 லார்ட் எக்ஸாமின் ஆர் ஹார்ட், கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். 6-11 அரைஸ் ஓ லார்ட், கர்த்தாவே எழுந்தருளும் என்கின்ற தலைப்பு நான் கொடுக்கிறேன். 12-16 விக்கெட் ஷால் பெரிஷ், துன்மார்க்கன் அவன் அழிந்து போவான். 17வது வசனத்துக்கு மாத்திரம் சிங் பிரைசஸ் டு த காட், கர்த்தரை நாம் துதித்து போற்றுவோம் என்கின்ற தலைப்பை நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம முதல் 2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இந்த இடத்துல தாவீது சொல்றாரு, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மை மாத்திரம் தான் நம்பி இருக்கிறேன், என்னை துன்பப்படுத்துகிறவர் கைகளில் இருந்து என்னை விடுவியும். நம்ம தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். தாவீதுக்கு எத்தனையோ எதிரிகள் எதிராக வந்தாலும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய சுயபலத்தை அவர் நம்பல. அவர் ஒரு மிலிட்ரி படைத்தலைவராக இருந்தார், ஒரு ஆர்மிக்கே ஒரு தலைவராக, ஒரு சேனை அதிபதியாக இருந்தார். ஆனாலும் கூட அவருடைய சுயபலத்தை அவர் சார்ந்து நிற்கல. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை மாத்திரம்தான் அவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தார். அதுதான் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது. 5வது வசனம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. ஹல்லேலூயா. அப்போ நம்ம முழு இருதயத்தோடு கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருந்து நம்மளுடைய வழிகளை எல்லாம் அவரை நினைத்து கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய பாதையை அவர் செவ்வைப்படுத்துவார். அப்படிதான் தாவீது அவருடைய நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவருடைய ரட்சிப்பை அவர் பார்த்தாரு. 2வது வசனத்தில் சொல்றாரு, சத்ரு எப்படி எழும்புகிறானா, சிங்கத்தை போல எழும்புகிறானா. ஆமா, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று அவன் சிங்கத்தை போல வகை தேடி கொண்டிருக்கிறான். ஆனாலும் நம்ம மறந்துவிட வேண்டாம், நம்மளுடைய ஆண்டவர் யாரு? யூத ராஜ சிங்கமாய் அவர் நம்மோடு கூட இருந்து வெற்றி சிறந்து அந்த சாத்தானை வீழ்த்தி இன்றைக்கு அவர் ஜெய கிறிஸ்துவாய் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு எத்தனை சிங்கங்கள் நமக்கு எதிராய் வந்தாலும் அந்த சிங்கத்தின் வாய்களை கட்டி போடுகிற ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு.
அதுதான் இங்க தாவீது சொல்றாரு. ஒருவேளை தாவீது அவருடைய அனுபவத்தை அவர் சொல்லி இருப்பாரு. அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது நமக்கு தெரியும், அவருடைய ஆடுகளை பட்சிக்கும் போது ஒரு தடவை ஓநாய் வருகிறது, இன்னொரு விசை பார்த்தீங்கன்னா சிங்கம் வருகிறது. அப்போ ஆண்டவரை சார்ந்து இருந்த தாவீது என்ன பண்றாருன்னா, அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல அந்த வாயை விரித்து அதை கொல்வதை நம்ம பார்க்க முடியும். அப்படிதான் இன்றைக்கு ஆண்டவர் எத்தனை சிங்கங்கள் நமக்கு எதிராக கர்ஜித்து கொண்டு வந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அந்த சிங்கங்களின் வாய்களுக்கு நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம உறுதியாய் அவரை சார்ந்து இருந்தால் மாத்திரம் போதும். சங்கீதம் 91:2 சொல்லுகிறபடிக்கு அவரே நம்முடைய கோட்டையாய் அரணாய் பலனாய் அவரை மாத்திரம் நாம் சார்ந்திருக்கும் போது கர்த்தர் எல்லா நெருக்கத்திலிருந்து நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம 3 5 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். இங்கே தாவீது அவருடைய லைஃப் ஹிஸ்டரியை அவர் சொல்றாரு. கர்த்தாவே, நான் யாருக்காவது நான் அநியாயம் செய்திருந்தா, ஒருவேளை மற்றவங்களுடையதை ஏதாவது நான் பறித்து வைத்து கொண்டிருந்தா, நான் தீமை செய்திருந்தா, என்னுடைய சத்ரு என் ஆத்துமாவை ஒடுக்கட்டும் என்று சொல்லுகிறார். இது எதை குறிப்பிடுகிறது என்றால், நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இங்கே அப்படிதான் கர்த்தர் அவர் தாவீதை இருதயத்தை புடமிடுகிறாராம். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே, நீங்க என் இருதயத்தை சோதித்து அறிந்து பாருங்க. நான் யாருக்குமே நான் துரோகம் செய்யவில்லை, மற்றவங்க கிட்ட நான் அநியாயமா நான் நடந்து கொள்ளல. அவருக்கு தெரியும் அவருடைய இருதயத்திற்கு. அவர் ஒரு பாவம் மாத்திரம்தான் செய்தார். அந்த பட்சபாலை அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பாவத்துல விழுந்த போது அந்த பாவத்தை நிமித்தம் அநேக சங்கீதங்கள் பாடி ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பினதை நம்ம பார்க்க முடியும். அது தவிர மற்றவர்களுடைய இடத்திற்கோ பொருளுக்கோ எதுவுமே அவர் கேடு செய்தது கிடையாது. அதுதான் சொல்றாரு, ஆண்டவரே, நீங்க என்னை புடமிட்டு பாருங்க, நான் உங்களுடைய பார்வையில ஒரு சுத்த பொன்னாக தான் நான் விளங்குவேன். ஒருவேளை என்னிடத்துல அநியாயம் காணப்பட்டா என்னுடைய பகஞ்சன் என்னுடைய ஆத்துமாவை பின்தொடரட்டும் என்று இந்த இடத்துல தாவீது சொல்றான். இன்றைக்கும் நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்க்கலாமா? ஒருவேளை நம்மிடத்தில் ஏதாவது குறைவுகள் காணப்பட்டா இன்றைக்கு கர்த்தரிடத்தில் நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் தாவீதை போல நம்ம ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பை கேட்டு நம்ம இரக்கத்தை நம்ம கேட்கும் போது அவர் நிச்சயம் நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். நமக்கு ஏற்படுகிற அந்த கில்ட்டி கான்ஷியஸ்ல இருந்து ஆண்டவர் விடுதலை தருவார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஏசாயா 53வது அதிகாரம் சொல்லுகிறபடிக்கு அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளுக்காக அடிக்கப்பட்டு அவர் நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்த கிறிஸ்துவாய் இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய இரத்தத்தை நம்ம அறிக்கை செய்யும் போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 53 ஏசாயா 4வது வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சங்கீதம் 7வது அதிகாரம் எழுதும் போது அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி தாவீதுக்கு தெரியாது. ஆனாலும் கூட அவர் உறுதியாய் ஆண்டவரை சார்ந்திருந்தார். ஆனால் இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜனமாகிய நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் கல்வாரியில செய்து முடித்திட்டார். ஒருவேளை இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மிடத்துல ஏதாவது பாவங்கள் காணப்பட்டாலும் அவர் நமக்காக எல்லா பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் நமக்காக எல்லா மீறுதல்களையும் ஏற்றுக்கொண்டு அவர் காயம்பட்டார். அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற நிச்சயத்தோடு அவருடைய இரத்தத்தை நம்ம கிளைம் பண்ணும் போது இன்றைக்கு நம்மளுடைய பாவத்திலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நம்மளுடைய இருதயத்தில் நம்ம கைகளை வைத்து நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்ப்போமா? ஆண்டவரே, என்கிட்டயும் அநேக குறைகள் உண்டு. இதோ அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஐஸ்வர்யவானை பார்த்து சொன்னாரே, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று. அப்பா, என்னிடத்துல என்ன குறை உண்டு என்பதை நீங்க காட்டுங்கப்பா. ஒருவேளை பாவம் ஏதாவது என்னிடத்துல இருந்தா அதை நீக்கி போடுங்க. உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் நான் பேசி கொண்டு இருந்தா என்னை மன்னிங்க. கோபம் ஒருவேளை தடையா இருந்தா அதை எடுத்து போடுங்க என்று ஆண்டவர்கிட்ட இந்த ஒரு நிமிடம் இந்த ஜெபத்தின் மூலமாக கர்த்தருடைய மீட்பை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளலாமா?
இந்த வேளையில் ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், மீறுதல்களை எல்லாம் ஒரு விசையாக மன்னித்து உம்முடைய கல்வாரியின் இரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்து எங்களை புதிய சிருஷ்டியாக்க அப்பா உமக்குள்ள எங்களை நிலைநிறுத்தும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த 4வது வசனமும் 5வது வசனமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் நேற்று தான் ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன், நேற்று செஞ்ச பாவத்துக்கு. இன்னைக்கு நான் நீதிமானா இருக்கிறேன், இன்னைக்கு என்கிட்ட எந்த பாவமும் இல்லை என்று நம்ம சொல்லவே முடியாது. மனுஷர்கள் எல்லோரும் அன்றாடம் நம்ம தெரிந்தும் தெரியாமையும் பாவம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ இந்த சுத்திகரிப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த ப்ராசஸ் நமக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. கடந்த கால பாவத்திற்கு மாத்திரம் அல்ல, இந்த நிகழ்காலத்தில் நம்ம செய்கிற பாவத்திற்காகவும் இன்னும் எதிர்காலத்தில் ஏதாவது ஆண்டவருக்கு விரோதமாக எதுவும் செய்துவிடக்கூடாது என்று ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளாய் நம்மை கொண்டு வந்து நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 3வது பகுதிக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். 6லிருந்து 11 வரைக்கும் நான் ஒரு தலைப்பு கொடுத்திருந்தேன், அரைஸ் ஓ லார்ட், கர்த்தாவே எழுந்தருளும் என்று. நம்ம அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த இடத்துல தாவீது ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு. ஆண்டவரே, நீர் எனக்காக எழுந்தருளி என்னுடைய சத்துருக்களை நீங்க சந்தீங்க. முதலாவது தாவீது செய்த காரியத்தை நாம் பார்த்தோம். தாவீது கர்த்தரை சார்ந்து, தாவீது ஆண்டவருடைய பலத்தின் மீது நம்பிக்கை வைத்தார். அவர் சுய பலத்தின் மீது அவர் நம்பிக்கை வைக்கல, கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய பலத்தை நம்பி இருந்தார். 2வது தேவனை நோக்கி அவர் அபாயமிட்டு அந்த பாவ மன்னிப்பின் மீட்பை அவர் பெற்றுக்கொண்டார். 3வது இப்போ அவர் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு, ஆண்டவரே எனக்காக நீங்க எழுந்தருளுங்க, உங்களுடைய கோபத்தில் எழுந்தருளி என்னுடைய சத்துருக்களை நீங்க சிதறடித்து நீங்க அவர்களை நீங்க ஜெயம் கொள்ளும்படிக்கு உம்மை நான் மன்றாடுகிறேன் என்று தாவீது இந்த இடத்துல பண்ணுகிற விண்ணப்பத்தை நாம் பார்க்க முடியும். அப்ப இந்த நாளிலும் கூட ஒருவேளை சத்ரு நமக்கு விரோதமாக எழும்புகிறான் என்றால் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம ஒருவேளை மனுஷர்கள் கூட சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு எதிராக எத்தனையோ காரியங்கள் அவங்க செய்வாங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அவர்களை பழி வாங்குவதற்காக கிடையாது, அவர்களை ரட்சிக்க வேண்டும், அவர்கள் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வர வேண்டும் என்பதற்காக நாம் அவர்களுக்காக நம்ம பாரப்பட்டு நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று. நம்ம நம்மளுடைய சுய பலத்தில் அவங்க கிட்ட போயிட்டு நீயே இப்படி சொல்ற, என்னை பார்த்து நீ இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்றியேன்னு நம்ம சண்டை போடக்கூடாது, ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்புவிக்கும் போது ஆண்டவர் நமக்காக எழும்பினார் என்றால் அந்த யுத்தம் ஜெயமுள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறபடிக்கு நான் உனக்காக யுத்தம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் இன்னொரு வசனத்தை அந்த வசனத்தினுடைய எண்ணில் சொல்றாரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன், நீங்கள் சும்மா இருங்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னுடைய பிரசனத்தில் நீ அமர்ந்து நீ காத்திரு, நீ சும்மா அமர்ந்திரு போதும், நான் உனக்காக யுத்தம் செய்வேன், நான் உனக்காக எழும்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிதான் ஆண்டவர் நம்ம தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் போது அந்த கோலியாத் எவ்வளோ ஒரு பெரிய மனுஷன், ஒரு ராட்சசன், அந்த சிறிய அந்த தாவீதுக்கு முன்பாக நிற்கிறான். அப்போ மலை போல அந்த கோலியாத் எழும்பின போதிலும் கூட கர்த்தரை இந்த தாவீது உறுதியாய் பிடித்து கொண்டது நிமித்தம் அந்த யுத்தம் யாருடையதாய் மாறினது? கர்த்தருடையதாய் மாறினது. நம்ம சாதாரணமாக நம்மளுடைய மைண்ட் செட்லேயே நம்ம யோசிச்சு பார்க்கலாமே, ஒரு சாதாரண உண்டிக்கோலை வைத்து அந்த கல்களை வைத்து அடிக்கும் போது ஒரு ராட்சசனால விழ முடியுமா? நிச்சயம் முடியாது. ஆனா அவன் கர்த்தரை சார்ந்து இயேசுவின் நாமத்தை கொண்டு, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அந்த கற்களை அடிக்கும் போது கர்த்தரே அவனுக்காக யுத்தம் செய்து அந்த கோலியாத்தை முகம் குப்புற விழும்படிக்கு செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு முன்பாக மலை போல, கோலியாத்தை போல எத்தனை பிரச்சனைகள் எழும்பினாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லும் போது, தேவனே எனக்காக நீங்க எழுந்தருளி சீயோனுக்கு நீங்க ஆறுதல் செய்யுங்க என்று அவருடைய பாதத்தை பிடித்து கேட்கும் போது கர்த்தர் நமக்காக எழும்பும் போது அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அந்த இடத்துல கர்த்தர் யுத்தம் செய்வதை நம்ம பார்க்க முடியும். அந்த இடத்துல கர்த்தர் நமக்காக வழக்காடுவதை பார்க்க முடியும். அந்த இடத்துல கர்த்தர் நமக்காக நீதி நியாயம் விசாரிப்பதை நம்ம பார்க்க முடியும்.
இல்லை ஒருவேளை நம்மளுடைய பலத்தில் போய் நம்ம மனிதர்கள் கிட்ட நம்ம மோதுவோம் என்றால் நம்முடைய நீதி நியாயம் தோற்கடிக்கப்படும். ஹல்லேலூயா. நம்மளால வழக்காட முடியாது, ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனுக்காக வழக்காடுவார் என்றால் அது வெற்றியுள்ளதாய் மாறும். ஹல்லேலூயா. அது ஜெயமுள்ளதாய் மாறும். அதனால தான் இந்த இடத்துல தாவீதுக்கு தெரியும், என்னுடைய சுய பலத்தில் போய் சவுல் கிட்டேயோ இல்லை அப்சலோம் கிட்டேயோ என்னுடைய நீதி நியாயத்தை சொன்னா அவர்களை என்னை அசட்டை பண்ணி என்னை தோற்கடிப்பாங்க. அதனால் தேவனே, நான் உமக்கு முன்பாக உங்களுடைய நீதி நிமித்தம் நான் அமர்ந்து உங்கள் பிரசனத்தில் காத்திருக்கிறேன். நீங்கள் எனக்காக வழக்காடுங்க. அந்த துன்மார்க்கர்களை எல்லாம் ஒழிய பண்ணுங்கப்பா. நீதிமானை ஸ்திரப்படுத்துங்க. இதோ என்னுடைய இருதயத்தை, என்னுடைய உள்ளந்திரியங்களையும் நீங்கள் சோதித்து அறிந்தவராய் இருக்கிறீரே. நீதிமானுக்கு நியாயம் செய்யுங்க, துன்மார்க்கனையோ வீழ்த்து அவனுக்கு ஜெயம் வராதபடிக்கு அவனுடைய புயங்களை உடைத்து போடும் என்று தாவீது இந்த இடத்துல கெஞ்சுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்பாக எழும்புகிற எப்படிப்பட்ட ஆயுதமாக இருந்தாலும் இயேசு என்ற நாமத்தை கொண்டு நம்ம ஜெபிக்கும் போது எல்லா துரைதனங்களும் எல்லா அதிகாரங்களும் இயேசு என்ற நாமத்துக்கு முன்பாக முழங்கும். ஹல்லேலூயா. எல்லாமே ஆண்டவருக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா முழங்கால் இட்டு ஆண்டவருக்கு முன்பாக நிலை நிற்க கூடாதபடிக்கு எல்லா அத்தாரிட்டியும் சப்மிட் ஆகும். அப்போ இன்றைக்கு நம்ம யாருடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம எழும்ப போகிறோம்? கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் எழும்ப வேண்டும். கர்த்தர் நமக்காக எழும்பி அவர் வழக்காடும் போது கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. நம்ம அடுத்தது நம்ம தொடர்ந்து வாசிப்போம். 12 நம்ம 15வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்போ இந்த இடத்துல தாவீது சொல்றாரு, தேவனே, இதோ நாங்கள் உம்மிடத்தில் நாங்கள் மனம் திரும்புகிறோம். ஒருவேளை என்னுடைய சத்ரு கூட மனம் திரும்பாவிட்டால் உம்முடைய பட்டய கருக்கினாலே நீர் அவனை நீங்கள் சந்தியுங்க. இதோ நாங்கள் உமக்காக ஆயத்தமாகி நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களுடைய சத்ருக்களை நீர் சிதறடிக்கும்படிக்கு உம்முடைய அம்புகளை நீர் அக்கினி அம்புகளாய் நீர் மாற்றும் என்று தேவனை நோக்கி கூப்பிடுகிறாரு. அது மாத்திரமல்ல, துன்மார்க்கன் செய்கிற காரியத்தையும் அவர் விளக்குகிறார். இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனைப்படுகிறான், தீவினை கர்ப்பம் தரித்து பொய்யை பிறப்புகிறான். இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிற மனுஷர்களாய் நம்ம இருக்கிறோம்? நம்ம எப்படிப்பட்ட கர்ப்ப வேதனை படுகிற மனுஷர்களாய் இருக்கிறோம்? ஆண்டவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நாம் கர்ப்ப வேதனை படுகிறோமா? இல்லை இப்படிப்பட்ட ஒரு தீங்கான காரியத்தை வெளிப்படுத்துவதற்காக துன்மார்க்கனை போல நம்ம கர்ப்ப வேதனை பட்டு கொண்டிருக்கிறோமா? நம்ம கடைசி காலத்தில் கடைசி மணி துளிகளில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த வைராக்கியத்தோடு அவருடைய ரட்சிப்பை அறிவிக்கும்படிக்கு நம்ம நற்கனிகளை கொடுக்கிற ஜனங்களாக நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட துன்மார்க்கமான காரியங்கள் ஒருவேளை எந்த ஏரியாவிலேயாவது நம்ம இடத்துல காணப்பட்டால் கர்த்தர் அதை முற்றிலுமாய் அகற்றி போட்டு இன்றைக்கு அவரிடத்துல மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுதான் தாவீது செய்தார். அவர் பட்சேபாளோடு பாவம் செய்த போது அவர் பார்த்தீங்கன்னா அதை மறைக்க நினைக்கிறார். ஆனாலும் கூட கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக அவர் சொல்லுகிறார். அவருடைய குற்றத்தை அவர் கண்டித்து உணர்த்தும் போது அதற்கு மேலே அந்த தப்பை அவரால் மறைக்க முடியல. ஆண்டவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்டு கெஞ்சும் போது கர்த்தர் அவருக்கு ஒரு பெரிய பாவ மன்னிப்பின் மீட்பை அவர் கொடுக்கும் போது அவர் அந்த கில்ட்டி கான்ஷியஸ்லேருந்து அவர் விடுதலை ஆகிறாரு. அடுத்தது ஆண்டவரோடு கூட அவர் நல்மனம் பொருந்துகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஏதாவது காரியங்கள் இருந்தால் இன்றைக்கு அவைகளை ஒதுக்கி விட்டு ஆண்டவரோடு கூட நல்மனம் பொருந்தும் போது, இன்னும் அவரை கிட்டி சேரும் போது, ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நம்ம பலப்படுத்தி கொள்ளும் போது கர்த்தர் இன்றைக்கு நமக்காக அவர் எழும்பி அவர் நமக்காக வழக்காடுவார். ஹல்லேலூயா. துன்மார்க்கன் செய்கிற இன்னொரு காரியம் பாருங்க, குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான். உலகத்து மனுஷர்கள் கூட சொல்வாங்க இல்லையா, பழமொழி சொல்வாங்க, குழி வெட்டினவன் அதிலேயே விழுவான். அதையெல்லாம் வேதாகமத்திலிருந்து தான் வருகிறது. துன்மார்க்கன் என்ன பண்ணுறானா, காலையிலேருந்து சிந்திப்பானாம், ஒரு நல்ல மனுஷனை எப்படி கவுக்கணும், எப்படி பிளான் பண்ணி அவன்கிட்ட இருக்கிற சொத்தை அபகரிக்கணும், அவன்கிட்ட இருக்கிற காரியத்தை எப்படி நம்ம அதை நம்ம மீட்டு கொள்ளலாம் என்று அவன் அநேக பிளான் பண்ணி என்ன பண்ணுவானா, குழி வெட்டுவானா. ஆனாலும் கூட கர்த்தர் வழக்காடும் போது, அவர் நியாயாதிபதியாக எழும்பும் போது
வெட்டின குழியில் அந்த துன்மார்க்கன் விழும்படிக்கு ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், எஸ்தர் புஸ்தகத்தில் கூட நம்ம பார்க்கிறோமே, ஆமான் என்ன பண்ணுறான், மொர்தெகாய்க்கு விரோதமாக ஒரு பெரிய தூக்கு மரத்தை அவன் ஏற்படுத்துகிறான். ஆனால் எஸ்தரும் தாதிமாரும் அந்த மொர்தெகாயும் ஆண்டவர் சமூகத்தில் கூடி ஜெபித்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது அந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தமாய் மாறினது. ஹல்லேலூயா. அவர்கள் அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது ராஜாவுக்கே தூக்கம் வரக்கூடாதபடிக்கு ஆண்டவர் அந்த தூக்கத்தை களைய செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாளில் மொர்தெகாயை பற்றி வாசிக்கும்படிக்கு அந்த அந்த 2 நாளாகவும் அந்த புஸ்தகத்தில் ஆண்டவருடைய அந்த ராஜாவின் கட்டளைகளை வாசிக்கும்படிக்கு ஆண்டவர் அந்த ராஜாவுக்கு நினைவூட்டுகிறார். ஒரே நாளில் கர்த்தர் காரியங்களை மாறுவதை பார்க்க முடிகிறது. அடுத்தது எஸ்தர் ராஜாவிடத்தில் விண்ணப்பம் வைக்கும் போது அந்த ஆமானும் வருகிறார். அந்த நேரத்தில் காரியம் வெளிப்படும் போது எந்த ஆமான் மொர்தெகாயை வீழ்த்தும்படிக்கு தூக்கு மரம் செய்தானோ அதே தூக்கு மரத்தில் அந்த ஆமானை போடுவதை நாம் பார்க்க முடியும். அப்ப இன்றைக்கு கர்த்தரை சார்ந்து அவர் மீது நம்ம நம்பிக்கையாய் இருந்து எல்லா சூழ்நிலையிலும் அவரோடு கூட நல்மனம் பொருந்தி கர்த்தரை நமக்காக வழக்காடும்படிக்கு நாம் கெஞ்சும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய துன்மார்க்கனை விழும்படிக்கு கர்த்தர் எழுந்தருளி நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 16வது வசனம் சொல்லுகிறது, அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். அப்போ எதை விதைக்கிறானோ அதை தான் அவன் அறுப்பான். நல்லது செய்தானா ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான், நன்மையான காரியங்களை பெறுவான். உதாரணத்துக்கு நம்ம ஒரு செடி வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு திராட்சை செடியை நம்ம வளர்க்குறோம், அந்த கொடியை வளர்க்குறோன்னா அப்போ பழம் திராட்சை பழங்கள் திராட்சை குலைகள் தான் வரும். ஒருவேளை அதில் கசப்பான எட்டிக்காய் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படி தான் நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நாம் அறுப்போம். ஆண்டவருடைய வசனம் கூட சொல்லுகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய பலன் நான் வரும்போது நான் கட்டளையிடுவேன் என்று. அப்போ இன்றைக்கு நம்ம கர்த்தருக்கென்று நல்ல கனிகளை கொடுப்பவர்களாய் நம்ம நல்மனம் பொருந்தி நாம் மாறும்போது கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நிலைநிறுத்துவார். 17வது வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரையும் அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். அப்போ இந்த இடத்துல தாவீது சொல்றாரு, ஆண்டவரே இவ்வளவு நெருக்கம் வந்தாலும் நான் உங்களை மாத்திரம்தான் நான் சார்ந்திருப்பேன்ப்பா. எல்லா சூழ்நிலையிலையும் நான் உங்களுடைய நீதியை துதித்து பாடி உன்னதமானவருடைய நாமத்தையே நான் கீர்த்தனம் பண்ணுவேன். நான் மகிழ்ச்சியாய் இருக்கும் போது மாத்திரம் அல்ல, நான் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது மாத்திரம் அல்ல, என்னுடைய நெருக்கத்திலும் என்னுடைய எல்லா இக்கட்டான சூழ்நிலையில கூட நான் உங்களை நோக்கி நான் பார்க்கும் போது கர்த்தர் என்னுடைய எல்லா நெருக்கத்திலிருந்து என்னை நீங்களாக்கி என்னுடைய கால்களை எல்லா வாளைக்கும் நீங்களாக்கி என்னை விசாலமான இடத்தில் என்னை கொண்டு நிறுத்துவீர் என்று இந்த இடத்துல தாவீது சொல்வதை நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த நாளிலும் கூட இந்த 7வது அதிகாரம் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கர்த்தரை சார்ந்து இருக்கிறோமா? அவர் மீது நம்பிக்கையாய் இருக்கிறோமா? நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு கர்த்தர் இந்த நாளில் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அடுத்தது நம்ம கர்த்தரோடு கூட மனம் பொருந்தி கர்த்தர் நமக்காக வழக்காடும்படிக்கு அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 5வது நம்ம அவர் சமூகத்தில் நம்ம காத்திருந்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது கர்த்தர் இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப இந்த நாளிலும் கூட நம்ம அப்படியே எழுந்து நின்று நம்ம தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா? ஆண்டவரே, இதோ நான் எல்லா சூழ்நிலையிலும் நான் உங்களை மாத்திரமே நான் துதிப்பேன் ஆண்டவரே. அப்பா, வாழ்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி, அப்பா எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எனக்கு வந்தாலும் இதோ நாங்கள் உம்மை மாத்திரமே நாங்கள் நோக்கி பார்த்து உங்க நாமத்தை மாத்திரம் நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துவோம் என்று இந்த வேளையில கூட நம்மை நாமே நம்ம உய்த்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தரை நம்ம இன்னும் கிட்டி சேர போகிறோம். அவரை பார்த்து சொல்ல போகிறோம், நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம், நீரே என் அடைக்கலம், எல்லா சூழ்நிலையிலும் நீரே எனக்கு ஆதரவாய் இருந்து வழி நடத்தும் என்று. நம்முடைய வாழ்நாட்களில் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய தேவன் இயேசுவே, நம்முடைய இரட்சகர் இயேசுவே,
நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவன் இயேசு மாத்திரமே என்று அவரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். பிதாவே, இதோ இந்த வேலையில் கூட தகப்பனே, இந்த நாளில் கூட இந்த வசனம் மூலமா எங்கள் கூட நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமாப்பா. இப்பொழுதும் அடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்க. நான் சுயமாய் ஒன்றும் பேசாத படிக்க பரிசுத்த ஆவியானவரே என் வாயோடு இருந்து நீங்கள் பேசுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சங்கீதம் 7:4 என்னுடனே சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணம் இல்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் பகையினன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவான் என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். தாவீது பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்புவித்து இந்த சங்கீதத்தை அவர் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாரு. நான் யாருக்காவது ஏதாவது நான் செய்திருந்தா அப்பா நீங்கள் எனக்கு நியாயம் செய்யுங்கப்பா. நான் சத்துருவனிடத்தில் நான் வந்து என் ஆத்மா அவங்க பிடிக்கக்கூடாது. நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. நான் யாருக்காவது பணத்திலேயாவது சொத்துலேயாவது நான் ஏதாச்சும் அபகரித்திருந்தால் எனக்கு நீங்கள் நியாயம் செய்யுங்கள் என்று. அப்போ இந்த நல்ல ஆண்டவர் நம்ம கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நம் யாருக்காவது ஏதாச்சும் துரோகம் செய்து கொண்டு இருக்கிறோமா, அக்கிரமம் செய்து கொண்டுமா, யாரையாவது பொய் சொல்லி ஏமாற்றி கொண்டு இருக்கிறோமா, இந்த நாளில் நியாயாதிபதியை அவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். அது மாத்திரம் எல்லா சூழ்நிலையிலையும் அவர் யாரை சார்ந்து இருந்தார்னா அவர் நம்பிக்கை முழுவதுமாக கர்த்தர் மேலேயே வைத்திருந்தார். இன்றைக்கும் நாமளும் ஒவ்வொருவரும் கர்த்தரையே சார்ந்து வாழ வேண்டும்
வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் யாருக்காவது ஏதாச்சும் தவறுகள் செய்தால் இன்றைக்கு நம்மை ஆண்டவர்கிட்ட ஒப்புவித்து நம்மளை தாழ்த்தி அவர் கையில் ஒப்புவித்து நம்ம ஜெபிக்கலாம். நான் யாருக்காவது எதனா செய்திருந்தா, அப்பா நீங்கள் எனக்கு நியாயம் செய்ய நீங்கள் வாங்கப்பா, அப்பா ஒரு விஷயம் என்னை நீங்கள் மன்னிங்கப்பா என்று சொல்லி நம்ம ஆண்டவரை சார்ந்து நம் வாழ நம்ம இப்பொழுது ஒப்பு கொடுக்கலாமா? அவர் இடத்துல ஒப்பு கொடுக்கலாம். இந்த நாளில் அப்பா நான் ஏதாச்சும் அநியாய அக்கிரமங்கள் செய்த ஒரு விஷயம் என்னை நீங்கள் மன்னிங்கப்பா, நான் துரோகம் செய்திருந்த ஒரு விஷயம் மன்னிங்கப்பா, நான் உண்மை சார்ந்து வாழ அப்பா நான் உண்மையே நம்பி இருக்க எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி நாம் கேட்கலாமா? Orisha bara 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 ba Orika ba sha bara ba kara bara 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 ba Ori da ra 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 ba sha ba 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 Orika ba sha bara kara bo sha bari kara ba kara bara bara ba Orika ba sha bara bara ba இன்று நம் மனம் திரும்பும் நேரம், இன்று நம்மை சுத்திகரிக்கும் நேரம். எப்படி எல்லாவற்றிலும் தாவீது ஆண்டவர் பக்கமாய் திரும்பி என்ன நீங்க சுத்திகரிங்க, நீங்க நியாயம் செய்யுங்க என்று அப்பா உம்மிடத்துல ஒப்புவித்து ஜெபித்தாரோ, இந்த வேளையில நாங்கள் உங்க பக்கமாய் திரும்புகிறோம் அப்பா. உம்மை சார்ந்து வாழ அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நாங்க யாருக்காவது அநியாயமாக நாங்க அப்பா எந்த காரியமாவது செய்திருந்தா ஒரு விஷயம் எங்களை நீங்க மன்னிங்க அப்பா, நீங்க மன்னிங்கப்பா. அப்பா நாங்க துரோகம் ஏதாச்சும் செய்தா நீங்க எங்களை மன்னிங்கப்பா. எங்கள் தேவாதி தேவனே, எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்கப்பா, எங்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்கப்பா. இந்த வேலையில் எங்களை சுத்திகரிக்க எங்களை நீங்கள் சுத்திகரிங்க அப்பா. தாவீது ஜெபித்தது போல இந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா உங்கள் ஈசோப்பினால் எங்களை சுத்திகரிங்க. நம்ம கேட்கலாமா? ஓ ரீ பா 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 ஷா பா 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 ஓ ரீ தா ரா 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 பா ஷா பா 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 ஓ ரீ தா ரா 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 பா ஷா தா ரா பா கர பர பர bara 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 ba orida ra 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 ba shadari karava kara bara 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 ba எங்கள் தேவாதி தேவனே, இப்பொழுது ஒவ்வொருவரும் நீங்க சுத்திகரித்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் தேவனே, இதோ பார்த்து கொண்டு இருப்பவர்களோ இந்த வேலையில குற்ற மனசாட்சியோட யாராவது இருந்தார்கள் என்றால் இந்த வேலையில் அவர்களை அப்பா நீங்க சுத்திகரிங்கப்பா, சுத்திகரிங்கப்பா, சுத்திகரிங்கப்பா. இதோ எங்களை நீங்க சுத்திகரிங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை புடமிட்டு பொன்னாக நீங்க தொலைக்குங்க. நாங்க உண்மை சார்ந்து வாழக்கூடிய அந்த கிருபை எங்க ஒவ்வொருக்கும் நீங்க தாங்கப்பா. உங்க நாமம் மகிமைப்படும்படியாக எங்களை ஒவ்வொரு எடுத்து நீங்க வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உங்க கரத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம் 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 அப்பா. உண்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் 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 ஆமென். இன்றைக்கும் நாம் ஒரு தீர்க்க தரிசன செயல் நாம் செய்யலாம். இதுவரையும் நாம் சுயமாக எந்த காரியம்னா நம்ம செய்திருந்தோன்னா இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பக்கமாக நம்ம திரும்ப போகிறோம். இப்போ நான் நிற்கிற பொசிஷனில் எல்லாருமே நம்ம திரும்பி நின்றுக்கலாம். இனியும் நான் ஏசுப்பா உங்களை சார்ந்து நான் வாழ்வேன், உண்மையே நான் நம்பி இருப்பேன்னு சொல்லிட்டு நான் இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது நம்ம அனைவரும் திரும்பி ஆண்டவர் பக்கமாக நம்ம வந்துடலாம். இயேசுவின் நாமத்தினால இதோ நாங்கள் உங்க பக்கமாய் திரும்புகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இனிய நம்ம மாம்ச கிரியையின்படி நடக்காதபடிக்கு கர்த்தர் பக்கமாக சார்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம அவர் மேலே நம்பிக்கையாக இருப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.